நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மன்னிச்சிடுங்கண்ணே, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சிய சரவணனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கா? யாருக்கு வாக்கு கொடுத்தீங்க? சுதா, யாருக்கு வாக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். மீனாட்சி அக்காவுக்கு. என் மகளை கட்டித்தார என்ன வாக்கு கொடுக்கறதுக்கு நீ யாருமா? உன் மகனை கட்டி தருவியா மாட்டியான்னு சொல்றதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. என் மகளை இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. அப்ப இதுதான் உங்க இறுதியான முடிவா? இல்ல மாமா, இல்ல மாமா, இல்ல மாமா. வணக்கம் மாமா. வணக்கம். வாங்க மருமகனே. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் மாமா. வேட்டையா? மா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேம்மா. மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்றேன். எந்த நிலையிலையும் எந்த நேரத்திலையும் மீனாட்சி கழுத்துல நீங்க தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன் மாமா. உங்களுக்கு மருமகனாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. எங்க அம்மா பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி வாழ்க்கையை முடிவு பண்ண எங்க அம்மாவுக்கு உரிமை இல்லதான். எங்க அம்மா வாக்கு கொடுத்தது தப்புதானுங்க மாமா. நீங்க தாராளமா கல்யாண வேலையை ஆரம்பிங்க மாமா. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவேன். மாமா ஒரு நிமிஷங்க மாமா, இது வந்துடுறேன். ஏங்க, சுதா சம்மதம் இல்லாம மாமா, உங்க கூட நான் பரிசம் போட்டுக்கிறேன். மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். தட்டு வாங்கிக்கோங்க மாமா. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் மாமா, நீங்க தயங்காம தட்ட வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மாமா. சௌந்தர்யா, வாங்கிக்கம்மா. பொடி. சந்தோஷம் மருமகனே. உனக்கு என் மகளை கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்ப நாங்க வர்ற மருமகனே. மாமா இருந்து சாப்பிட்டு போலாங்க மாமா. பரவாயில்ல மருமகனே, உங்க அம்மா பேசுனது எனக்கு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் வரேன். சௌந்தர்யா, போலாம்.
பார்க்கலாம் மருமகனே. வாங்க மாமா. வரேன். டாடா மாமா. அத்தை டாடா. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். என்னோட ராசி நல்ல ராசி இது எப்போதும். வேட்டையா எஸ் கமின். ஓ நீதானா? நான் கூட வேற யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். செப்பு மம்மி, ஏமி மேட்ரு? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா? நல்லா இருக்காவா? நீ வேற சும்மா சூப்பரா இருக்கு. நீ மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். உன் பர்மிஷனை நான் கேட்கவே இல்லையே சுதா. இத பாரு, இந்த செகண்ட் இதே இடத்துல என் உசுரை கூட உடைச்சோடு நான் விடுறேன். ஆனா மீனாட்சியை மட்டும் கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லாத, நான் சத்தியமா கேட்க மாட்டேன். வேணாம் வேட்டையா, நீ பண்றது தப்பு அப்படின்னு உனக்கு தான் தோணுது. சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு விஷயத்தை நீ செய்யும் போது அது உன் மனசாட்சிக்கு உறுத்தலைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மீனாட்சியை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறது என் மனசாட்சிக்கு உறுத்தலமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் மாமன் சொல்றதை கேட்குறேன், அவ்வளோதான். உன் அக்கா மக மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் பெத்த மக மேலேயே காட்டு. சும்மா கல்யாணம் பண்ணாத அது இதுன்னு குட்டையா குழப்பிக்கிட்டு வழி விடுமா. வேட்டையா, இன்னும் முடிக்கலையா? என்ன? நீ மீனாட்சியை கல்யாணம் பண்ணக்கூடாது. சாரி, நீ சொல்றத நான் கேட்க முடியாது. வேற என்ன மீறி நீ இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சா நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. இன்னியோட உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஹத்து போச்சுன்னு நினைச்சுக்கோ. மா, இனி நான் உன் கூட பேசவும் மாட்டேன், உன் முகத்துல முழிக்கவும் மாட்டேன். என்னம்மா? இனி நீ யாரோ நான் யாரோ, உன் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன். உன்னை என்ன விட்டும் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். மா, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சினா ஒழுங்கா நீ மீனாட்சிய மறக்கிற வழிய பாரு. என்னம்மா நீ? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வார்த்தை ஒன்னொன்னு நெஞ்சில வடுவா மாறுற மாதிரி சுள்ளு சுள்ளுன்னு பேசிட்டியம்மா. யாருமா அந்த மீனாட்சி? இல்ல யார் அவ? உன்னோட எனக்கு அவளா முக்கியம்? வேட்டையா, உன் முகத்தை பார்க்காம உன் கூட பேசாம நீ ஆக்கி போட்டதை சாப்பிடாம ஊருக்குள்ள மகன் சொல்லி பெருமைப்படாம என்னால எப்படிமா உசுரோட முடியும்னு நினைக்கிற? வேட்டையா, என்ன போய் ஒதுக்கி வைக்கிற? ஐயோ வேட்டையா, இப்போ சொல்றேம்மா, இந்த காலம் சொல்றேன். எனக்கு அம்மா தான் முக்கியம், மீனாட்சி முக்கியம் இல்ல. நான் மீனாட்சியை மறக்கிறேம்மா. மீனாட்சியை அடியோட மறக்கிறேன், போதுமா? வேட்டையா, இப்படிலாம் சென்டிமெண்டா பேசுவேன் நினைச்சியா சுதா? இன்னும் நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்கலையம்மா. வேட்டையம்மா, வேட்டையன். எனக்கு வேணுன்றத வேட்டையாடிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொன்ன? என் முகத்தில் முழிக்க மாட்டேன், என் கூட பேச மாட்டேன், எனக்கு சாப்பாடு பொங்கி போட மாட்டேன் இல்லை? எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஊருக்குள்ள 1000 மெஸ் இருக்கு சுதா. வேட்டையனுக்கு ஒன்றுனா போதும், சும்மா பாசமாக உட்கார வச்சு ஓச்சிலே சோறு போடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணியே தீருவேன். வெளியில போடா. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ. அடையப்பா, இது என் அப்பன் கட்டின வீடு, என்னாலலாம் வெளியில போக முடியாது. வேணும்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை கிழிச்சுக்க, 2 பேரும் தனித்தனியா இருந்துக்கலாம். இனி உன் எல்லைக்குள்ள நான் வரமாட்டேன், ஏன் எல்லைக்குள்ள நீயும் வராத. வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உனக்கு சந்தோஷமா? எங்க அம்மா சம்மதம் சொல்லனா என்ன, நான் தட்டை வாங்கிக்கிற மாமான்னு அந்த வேட்டையனே தட்டை வாங்கியிருக்கான்.
எங்க அப்பாவும் சம்பந்தம் பண்ணியாச்சுன்னு சந்தோஷமா திரும்பி வந்திருக்காரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? அந்த வேட்டையன் சரியான சகுனி சரவணா. காரியம் ஆகணும்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அத நீ புரிஞ்சுக்காம பாரு எப்படி அசால்ட்டா இருக்கேன்னு. உன்னை எங்க அப்பா என் அன்பு மருமகனே, என் அன்பு மருமகனேன்னு கூப்பிடறப்பெல்லாம் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னியே, ஏதாவது யோசிச்சியா? யோசிச்சேன், ஆனா எதுவும் தோணல. டேய், இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? ஆம், சரி, என்ன பண்ணலாம் நீ கொஞ்சம் யோசிக்கிறது. அது சரி. ஆ, நான் யோசிச்சுட்டேன். யோசிச்சிட்டியா? சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா சரவணா, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால பொறுத்துக்க முடியல. திருச்செந்தூர் கோவில்ல என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட சொல்லி நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். மாலையை மாத்தி என் கழுத்துல ஒரு தாலி மட்டும் கட்டு. மாலையும் கழுத்துமா வந்து இறங்குனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரவணா. அப்படியே எங்க அப்பா ஏத்துக்கலனா கூட நாம கனடாக்கு போயிடலாமே. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு புள்ளையோட வந்து இறங்குனா எல்லாம் சரியாயிடும். ஏய், மீனாட்சி, நீ ஏடி இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். ஏன் என் கழுத்துல தாலி கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? திருட்டு கல்யாணம் தான் பண்ணணும்னா அதை நான் எப்போ பண்ணிருப்பேன் மீனாட்சி. உன் வயித்துல இந்நேரம் நம்ம வாரிசு 8 மாசம் இல்ல 9 மாசம்னு வளர்ந்துட்டு இருந்திருக்கும். என்னோட போராட்டம் வெறும் காதல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல மீனாட்சி, என் மாமாவோட அன்பையும் ஜெயிக்கணும். அது நடக்கவே நடக்காது சரவணா. இங்க பாரு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்படு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு காதல்ல ஜெயிக்கிறதா சாத்தியம். இல்ல மீனாட்சி, என்னால திருட்டு கல்யாணம் பண்ண முடியாது. என் மாமாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவர் கண்ணு முன்னால்தான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். அது எப்படி நடக்கும்? நாம தான் நடத்தி காட்டணும். நடத்தி காட்டணும்னு பொதுவா பேசாத சரவணா. என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. மீனாட்சி, ம் உனக்கு அந்த வேட்டையனோட கல்யாண ஏற்பாடு நடக்கும். ம் எல்லாத்துக்கும் சந்தோஷமா சம்மதம் சொல்லு. ஏய், என்னடா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன் மீனாட்சி. ஆ? வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா சம்மதம் சொல்லு. அவன் கூட உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அதுலயும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா கலந்துக்கணும். பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தல் கட்டுறது, பாட்டு கச்சேரின்னு எல்லாம் நடக்கட்டும். எல்லாத்துலயும் சந்தோஷமா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மாதிரியே நடந்துக்கோ. பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்புன்னு எல்லாமே உனக்கு வேட்டையனோட தான் நடக்கும். தாலி கட்டுறதுக்காக உன்னை மணமேடையில கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வந்து உட்காரு. டேய், என்னடா விட்டா பேசிக்கிட்டே போற? பொறுமையா கேளு மீனாட்சி. ஏதோ சொல்ற, சொல்லு. மணமேடையில தாலி கட்டுறதுக்காக உன்னை உட்கார வைப்பாங்க. சந்தோஷமா உட்காரு. வேட்டையன் கையில தாலியும் கொடுப்பாங்க.
ஆனா உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது என்ன சினிமாவா இல்ல சீரியலா? உன் பாட்டுக்கு என்னமோ கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. நான் நிஜமா தான் சொல்றேன் மீனாட்சி. அப்படி என்ன பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவ? வேட்டையன் கையில தாலியை வாங்கும்போது ஆ, எப்படி சரவணா, கேக்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும்னு நீ நம்பணும். உன்னோட தைரியம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் மீனாட்சி. என்ன மீனாட்சி? எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா. பேசு பேசு. ஆ, அப்பா. அப்பா வந்துட்டு இருக்கேன். பக்கத்துல தான் வந்துட்டேன்ப்பா. சரிங்கப்பா. சரி வந்துடுறேன். ஆ. சரி நீ கிளம்பு, டைம் ஆச்சு. ம். நெட் பேக்ல பேலன்ஸ் இருக்குல்ல, நைட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். ம், வரேன். பை. பாய். மீனாட்சி, ஆ? ம்ம். சந்தோஷமா போ, சரியா? ம், பாய். பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைத்தி, என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கிணத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ற? எந்திரிச்சு இந்த பக்கம் வா. வான்னு சொல்றேன்ல. ஐஸ்வர்யா தற்கொலை பண்ணிக்கிட்ட கிணறு. ம். எந்திரிச்சு இந்த பக்கம் வாடா, சொன்னா கேளு. என்ன விஷயம் சொல்லுங்க. 2 நாளா வீட்டுக்கு வராம இருந்தா நான் என்னடா நினைக்கிறது? நீ எங்க சாப்பிடுற, எங்க தூங்குற, எங்க தங்குற, இப்படி எதுவுமே தெரியாம என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? இன்னைக்கும் நீ வராம இருந்துருவியோன்னு தான் நானே உன்னை தேடிக்கிட்டு வந்தேன். எந்திரிச்சு சாப்பிடவா. சாப்பிடவான்னு சொல்றேன்ல. சாப்பாடு அப்படி வச்சுட்டு போமா, பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன். வச்சுட்டு போமான்னு சொல்றேன்ல. வைத்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நம்ம வீட்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது வைத்தி. மீனாட்சிக்கு வேட்டையனோட கல்யாணம் முடிவாயிருக்கு தெரியுமா? அவளுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. ஆனா உன் அப்பா, அவன் தான் மாப்பிள்ள, கூடிய சீக்கிரமே கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காரு. அவருக்கு அதுதானே நம்ம வழக்கம். பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் அவர் பண்ண மாட்டாரு. அவர் இன்னும் திருந்தவே இல்லைல்ல, திருந்தவும் மாட்டாருமா. வைத்தி, நானும் உங்க அப்பத்தாவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்கல. டேய், இனி நீதாண்டா வந்து பேசணும். என்னாலலாம் பேச முடியாதுமா. இப்போ இல்லை, இந்த ஜென்மத்துக்கும் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். அவர் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. இப்படி சொன்னா எப்படிடா வைத்தி? வீட்ல அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல நீதானே இருக்க. உன் தங்கச்சி வாழ்க்கையில உனக்கும் பங்கு இருக்குல்ல வைத்தி.
வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசுடா. எங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லு. வந்து உங்க அப்பா கிட்ட பேசு வைத்தி. இனிமேலும் ஐஸ்வர்யாவை நினைச்சு வீட்டை விட்டு விலகி இருக்காதடா. நம்ம வீட்டோட நல்லது கெட்டதுல இனி ஓ முடிவும் கலந்திருக்கணும் வைத்தி. ஏண்டா அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசுடா. உன் புருஷன்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட்டுமா. அது செவடன் காதுல சங்கோதரத்துக்கு சமம். வைத்தி. கேட்கவும் கேட்காது, மூளையில ஏறவும் ஏறாது. என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அப்புறமாவது அவர் திருந்துவார்னு பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். நீங்க ஒன்று பண்ணுங்க, அவரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மீனாட்சிக்கு யாரை பிடிக்குதுன்னு சொல்றாலோ 2 பேர்த்தையும் ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கே அவளை கட்டி வச்சிருக்க. அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை விட்டு இந்த ஆள்கிட்ட பேசி தான் தீர்மானிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவருக்கெல்லாம் அந்த அன்பரசு மாதிரி ஆட்கள் தான் கரெக்ட். நாம தான் முட்டாள்தனமா பாசத்தை காட்டிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளை அடிமையாக்கிட்டு ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. அதனால இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதெல்லாம் விட்டுருங்க. அதிரடியாக ஏதாவது பண்ணுங்க. மீனாட்சி வாழ்க்கை அது நல்லா இருக்கட்டும்.